மன்னுபுகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, தெல்நிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன்சேர் கண்ணினன் மாமதில் புடைசூழ் கணபுரத்தென் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளேலோ. புண்டரீக மலர்தன்மேல் புவனியெல்லாம் படைத்தவனே, தின்திரளால் தாளகிதன் உரமுருவ சிலை வழைத்தாய், கண்டவர்தம் மனம் வழங்கும் கணபுரத்தன் கருமணியே, எந்திசையும் ஆளுடையாய் ராகவனே தாளேலோ. குங்குமலி கருங்குழலால் கோசலிதன் குலமதலையாய், தங்கு பெறும் புகழ் சனகன் தருமகராய் தாசரதா, கங்கையிலும் தீர்த்த மலி கணபுரத்தின் கருமணியே, எங்கள் குலத்தின்னமுதே ராகவனே தாளேலோ. தாமரை மேல் அயனவனை படைத்தவனே தசரதந்தன் மாமதலையாய் மைதிலிதன் மணவாளா, வண்டினங்கள் காமரங்கள் இசைபா கணபுரத்தன் கருமணியே, ஏமருவும் சிலை வழவா ராகவனே தாளேலோ. பாராளும் படர் செல்வம் பரதநம்பிக்கேயருளி, ஆரா அன்பிலையனோடு அருங்கானம் அடைந்தவனே, சீராளும் வரைமார்பா திருக்கண்ணபுரத்தானே, தாராளும் நீள்முடியன் தாசரதி தாளேலோ. சுற்றமெல்லாம் பின்தொடரத் தொல்கானம் அடைந்தவனே, அற்றவர்கள் கருமருந்தே அயோத்தி நகர் கதிபதியே, கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தன் கருமணியே, சிற்றவிதன் சொல்கொண்ட சீராமா தாளேலோ. ஆளிநிலை பாலகனாய் அன்றுலகம் உண்டவனே, வாலியை கொன்று அரசினை வானரத்து கழித்தவனே, காளின்மணி கரை கலக்கும் கணபுரத்தன் கருமணியே, ஆளிநகர் கதிபதியே அயோத்தியனை தாளேலோ. மலையதனால் அணைகட்டி மதிலிலங்கை அளித்தவனே, அலைகடலை கடைந்தவர்க்கு அமுதம் அருளி செய்தவனே, கலைவளத்தாம் வாழும் கணபுரத்தன் கருமணியே, சிலைவளவா சேவகனே சீராமா தாளேலோ. தனைய விழுந்தருங்குஞ்சி தயரதந்தன் குலமதலையாய், வளைய ஒரு சிலையதனால் மதுநிலங்கை அழித்தவனே, கனைகள் நீர் மருங்கமலும் கணபுரத்தன் கருமணியே, இளையவர்க்கு அருள்கருள்வாய் ராகவனே தாளேலோ. தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே, யாவரும் வந்து அடிவணங்க அரங்கநகத் துயின்றவனே, காவிரிநல் நதிபாயும் கணபுரத்தன் கருமணியே, ஏவரி வெஞ்சிலவா ராகவனே தாளேலோ. கண்ணினான் மாதில் சூழ் கணபுரத்தன் காகுத்தன் தன்னடி மேல் தாளேலோ என்றுரைத்த தமிழ் மாலை, சொல் நவிலும் வேள்வதவன் குடைக்குலை சேரன் சொன்ன பண்ணிய நூல் பத்தும் வல்லார் பாங்காய பக்தர்களே. விண்மீது இருப்பாய், மலைமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றுள் எங்கும் மறைந்து உறைவாய், என்மீது இயன்ற புற அண்டத்தாய் எனதாவி, உன்மீது ஆடி உருக்காட்டாதே ஒளிப்பாயோ. நம்மாழ்வார் பாசனம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். வடதேசத்து மகான்களுடைய சரீரங்களை ஒவ்வொன்றாக அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் 60ஆவதாக ஸ்ரீ மிருத்யுஞ்சயர் என்ற மகானுடைய சரிதத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். பேதரி என்று ஒரு அழகிய சிறிய நகரம். இந்த நகரத்தை சாந்த பிரம்மணி என்ற அரசர் ஆண்டு வந்தார். அவர் எப்பொழுதுமே அரசியலை கவனிக்காமல் அரசனுடைய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தாமல் அந்தப்புறத்திலேயே கடந்து உழப்பவர். ஒரு சமயம் அந்தப்புறத்தினுடைய மேல் மாடத்தில் இருந்து பழங்களை தின்று அரசனும் அரசியும் அதனுடைய தோள்களை வாழைப்பழத்தோல் வெளியில் வீசி கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் அங்கே வந்து கொண்டிருந்த பனகர்னு ஒரு சாது, அவர் அந்த பழத்தோள்களை பொறுக்கி சாப்பிட்டு கொண்டிருந்தார். அது கண்ட அரசி
இப்போ பாருங்கள், யாரோ ஒரு பிச்சைக்காரன் நம்முடைய அரண்மனைக்குள்ளே புகுந்து பழத்தோலை எடுத்து தின்று கொண்டு இருக்கிறான். இவ்வளவு காவலை கடந்து இவன் எப்படி உள்ளே வந்தான் என்று தன்னுடைய காவலர்களை அழைத்து கேட்கிறார். உடனே அவர்கள் ஓடி வந்து பானகரை அடித்து வெளியே செல்ல இழுத்தனர். வெளியே போகணும் விரட்டுறதுக்காக அவரை பானகரை அடித்து விட்டு விரட்டுகிறார்கள். போ வெளியே, எப்படி நீ உள்ளே வந்தான்னு. இந்த பானகர் கலகலான்னு சிரிக்கிறார். இந்த சத்தம் மேலே உப்பரிகையில் உட்கார்ந்து கொண்டு அரசனுக்கு கேட்குறது. என்ன எல்லாரும் இங்கே அடித்தால் இவன் சிரிக்கிறானே என்று நினைத்து அவனை இங்கே அழைச்சிட்டு வாங்கன்னு அரசன் கட்டளை அடிக்கிறான். பனகர் அரசன் முன்னால் கொண்டு போய் அவனை நிறுத்துகிறார்கள். அரசன் கேட்குறான், எப்பா உன்னை இங்கே காவலாளிகள்லாம் ஏன் உள்ளே வந்தாலும் அடின்னு அடிக்கிறார்கள், அந்த அடியை வாங்கி கூட்டி சிரிக்கிறாயே அப்படின்னு. உடனே இந்த பனகர் சிரித்து கொண்டே சொல்கிறார், பழத்தோலை சாப்பிட்ட எனக்கே இவ்வளோ அடி விழுந்ததுன்னா இந்த பழத்தை முழுசாக சாப்பிட்டீங்களே, உங்களுக்கு எப்படி அடி விழும் என்று நினைத்து சிரிச்சேன்னார். பழத்தோலை சாப்பிட்ட எனக்கே இந்த தண்டனைனா பழத்தை எல்லாம் சாப்பிட்ட உனக்கு என்ன தண்டனை கிடைக்குமோன்னு நினச்சேன், அதான் சிரிப்பு வந்ததுன்னார். உடனே இவருக்கு அரசன் உடனே இவர் மகா ஞானியாக இருப்பார் போல இருக்கே என்று வணங்கினான். அப்பொழுது அவர் சொன்னார், அரசே, அரசனுங்கிறவன் மகாவிஷ்ணுடைய அம்சம். அரசனை வந்து ஒரு தெய்வமாக மக்கள் கருதுவார்கள், மகாவிஷ்ணுடைய அம்சம்னு. ஏனென்றால் அவர்கள் வந்து பகவான் என்ன துஷ்ட நிக்கிரகம் சிஷ்ட பரிபாலனம்னு பண்ணுறார். பகவான் துஷ்டர்களை அழித்து பக்தர்களை காக்கிறார். அதே மாதிரி அரசன் என்னென்னா துஷ்டர்களை அழித்து நீ சிஷ்ட பரிபாலனம் பண்ண வேண்டியவன். நீ அப்படிப்பட்ட நீ காரண காரியங்களை ஆராயாமல் எல்லாருக்கும் தண்டனை கொடுத்து இந்த அரண்மனையே இப்படி இருக்கியே என்று அவனுக்கு ஞானோபதேசம் பண்ணுறார். உடனே அவனுக்கு ஞானம் உண்டாகிறது. உடனே அவன், சுவாமி என்னை மன்னிக்கணும், நான் இன்றையிலேருந்து இறைவனுக்கே என்னுடைய பணிகளை அர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு சில நாட்களில் பண்டரிபுரம் போகணும்னு நினைத்து கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் உரிய ஆள்கள்கிட்ட ஒப்படைத்து விட்டு பண்டரிபுரம் போகிறார். இந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் துறவி கோலம் பூண்டு பண்டரிபுரத்துக்கு போய் சேர்றார். பண்டரிபுரம் ஊருக்குள்ளே போகணுன்னு சந்திரபாகா நதியில் நீராடி இறைவனை போய் பார்க்குறார். பண்டரிபுரம் தான் தெரியுமா, ஏற்கனவே பெருமாளை நல்லா நம்ம ஆறத்தழுவி வணங்கலாம். அந்த பெருமாளை வணங்கி ஆறத்தழுவி, பகவானே நீ தான் எனக்கு ஒரு பித்து பிடிச்சவன் போல் வந்து எனக்கு உபதேசம் பண்ணி என்னை உனக்கு ஆட்படுத்தி இருக்கிறாய் என்று நினைத்து, சுவாமி இப்பொழுது நான் உங்களிடம் தஞ்சமாக வந்து விட்டேன், என்னை ஆட்கொண்டு எனக்கு நல்ல புத்தி சொல்லி என்னை நீங்கள் எனக்கு ஞானத்தை கொடுக்கணும்னு அங்கே தியானத்தில் உட்கார்ந்துடுறார். இப்படியே 3 நாட்கள் ஆகிவிட்டன. ஒரே நிலையில் தியானத்தில் சமாதி நிலையில் இருந்தக்கூடிய அவரை பார்த்து ஊரே ஆச்சரியப்பட்டது. 4ஆம் நாள் நடுநிசி நேரம் யாரோ தன்னை வருடுவது போல் தெரிஞ்சு கண் விழித்து பார்த்தார். நீலமேக சியாமலனாக பகவான் காட்சி கொடுக்கிறார். அவர் கையில் ஒரு ஓலைச்சுவடி இருந்தது. அந்த ஓலைச்சுவடியிலே சுவடியை இந்த அரசன் கையிலே கொடுத்து, இது இந்த நூலுக்கு பேர் விவேக சித்துன்னு பேர், நீ கவலைப்படாத, அருகிலே கல்யாணபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் சகஜானந்த சுவாமி என்று ஒரு பெரியவர் இருக்கிறார், அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு நீ உபதேசங்களை பெற்று நீ உய்விடுவாயாக என்று சொல்லி மறைந்து விடுகிறார். இப்போ சாந்த பிரம்மணியுடைய இதயம் ஆனந்த மிகுதியால் பூரித்தது. அவர் நாட்கள் குளர கண்களில் தாரதாரையாக கண்ணீர் சிந்த பல பாடல்களை இயற்றி இறைவனை துதிக்கலானார்.
அன்று முதல் நாள்தோறும் விவேக சிந்துவை பாராயணம் செய்து வரலானார். எதிர்பாராத வகையாக கல்யாணபுரம் சகஜானந்தர் பண்டரிநாதனை தரிசிப்பதற்காக இங்கே வந்தார். வந்தவர்கிட்ட இறைவனுடைய கட்டளையை சொல்லி இந்த விவேக சித்துங்கிற அந்த இறைவன் கொடுத்த அந்த ஓலைச்சுவடியும் கொடுத்து வணங்கினார். சகஜானந்தர் இவருக்கு உபதேசம் பண்ணி, இன்று முதல் நீ மிருத்யுஞ்சயர் என்று உன்னுடைய திருநாமத்தை மாற்றிக்கொள், அரசன்கிற எண்ணமாக மிருத்யுஞ்சயர் என்று சொல்லிவிட்டு அவர் போயிடுறார். இவர் மிருத்யுஞ்சயர் என்ற பெயரோடு அங்கே இவருக்கு அந்த இறைவன் கொடுத்த கிரந்தத்தை உபதேசித்து கொண்டிருக்கிறார். அதனால் ஜங்கமர்கள் என்று சொல்லும் லிங்கட்டிகள் கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்க. அவர்கள் வீர சைவர்கள், சிவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவர்கள் ஒருவனான பலராயன் மிருத்யுஞ்சயரது பெருமை கண்டு அவனது சீடனானான். அதை அறிந்த அந்த அவர்களுடைய குருவான சமுச்சி என்பவர் பலராயனை தன்னுடைய ஜாதியிலிருந்து விலக்கிவிட்டு ஜாதி பிரஷ்டம் பண்ணிட்டார்கள். பலராயன் இது பற்றி சகஜானந்தரிடம் முறையிட்டான். அவர் நீ அதை பொருட்படுத்தாத என்று சொல்லிவிட்டு இருந்து விட்டார்கள். அந்த சமயம் இந்த நாட்டை காசிபதி என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் மிகச் சிறந்த சிவபக்தன். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சிவனடியார்களுக்கு அன்னமளித்து பராமரித்து வந்தான். ஒரு நாள் இங்கே எல்லோரையும் உட்கார வைத்து பரிமாறி முடித்த பின் லிங்கதாரிகள் அனைவரும் நிவேதனம் செய்வதற்காக தங்களுடைய கழுத்திலே அணிந்துள்ள லிங்க பெட்டிகளை திறக்க லிங்கங்களெல்லாம் காணவில்லை. நம்ம கழுத்தில் அந்த மாலையில் போட்டிருந்த லிங்கம் எவ்வாறு காணாமல் போனது என்று எல்லோரும், ஏன்னா அந்த லிங்கத்துக்கு நிவேதனம் பண்ணாமல் இவங்க சாப்பிட முடியாது என்று தவித்தனர். அப்போது அரசன் சொல்கிறான், நீங்கள் யாராவது பெரியவர்களுக்கு ஏதாவது அபச்சாரம் செய்திருக்க வேண்டும், அதன் விளைவுதான் இது என்று சொல்லி அந்த அவர்களுடைய இதை சமுச்சியை அழைத்து அண்மையில் ஏதேனும் அபச்சாரம் நடந்ததான்னு கேட்குறான். அவர் பவராயன் செய்த செய்கையை விளக்கி, இப்படி என்னுடைய சிஷ்யரில் ஒருத்தன் எங்கள் கோஷ்டியில் ஒருத்தன் வந்து இப்படி மிருத்யுஞ்சயர்கிட்ட போய் சிஷ்யனாக சேர்ந்து விட்டார்கள். அவன் போய் எடுத்து பாண்டரங்கனை துய்த்து கொண்டு இருக்கிறான், அதனால தான் அப்படின்னு. உடனே அரசன், என்ன பெரிய தவறு செஞ்சிட்டீங்க, அவர் உபயோகிக்கிறது சிவ மந்திரமோ விஷ்ணு மந்திரமோ அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய தீக்ஷா நாமம் மிருத்யுஞ்சயர். இந்த பெயர் யாருடையது? காலனை வென்ற காலசம்சார மூர்த்தியான சிவனைத்தான் மிருத்யுஞ்சயன் என்று அழைக்கிறோம். ஸ்ரீமன் நாராயணனுடைய அடியாராகிய அவர் சிவபெருமானுடைய அற்புதமான திருநாமத்தை தீக்ஷாநாமமாக பெற்றிருக்கிறார் என்றால் அவர் எவ்வளோ பெரிய மகான். போய் அவற்றை மன்னிப்பு கேட்டு அவரை அழைத்து வாருங்கள்னார். சிவனடியார்களெல்லாம் மிருத்யுஞ்சயரது இல்லத்தை அடைந்தனர், வழிபட்டனர். உடனே மிருத்யுஞ்சயர், கவலைப்படாதீங்க, அந்த லிங்கங்கள் தானே உங்களுக்கு வந்து சேரும், பூங்கோன்னு அனுப்பினர். உடனே இவர்கள் மறுபடியும் திரும்ப வந்து சமாராதனையில் உட்கார்ந்தார்கள். அங்கே பூஜை செய்யும் இடத்திலே எல்லோருடைய சிவலிங்க மூர்த்தங்களும் அங்கே இருந்த மலர் குவியலுக்கு நடுவிலே இருந்தன. இதில் யாருடையது எது என்று எப்படி கண்டுபிடிப்பது என்று விளங்காமல் தவிக்க மிருத்யுஞ்சயர் நீலகண்ட மகாதேவா என்று தொடங்கி அழகிய பாக்களால் சிவபெருமானை துதி செய்ய லிங்கங்கள் அவரவர் பெட்டிக்குள் வந்து அமர்ந்தன. எல்லோரும் ஆச்சரியமடைந்து மிருத்யுஞ்சயரை போர்த்தி புகழ்ந்தனர். பிறகு அனைவரும் பலராயரிடம் சென்று
தாம் இழைத்த தவறுகளை சொல்லி மன்னிக்கும்படி வேண்ட வல்லாராயர் மிகுந்த பரிவுடன் குருநாதருடைய பெருமையை விவரித்து தீமையை ஒழித்து தூய மனதோடு அறியும் சிவனும் ஒன்றுதான். ஆகவே நீங்கள் அவரவர் மனதிற்கு ஏற்ற வழியில் நீங்கள் வழங்கலாம். எந்த பொருளிலும் இறைவனை காணலாம் என்பதை வலியுறுத்தி அவருக்கு அறிவுரை வழங்கியதோடு இந்த மிருத்யுஞ்சயர் பல நாட்கள் அங்கு பண்டரிபுரத்தில் இருந்து எல்லோருக்கும் அருள் பாலித்தார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஜெய ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனம் சீரி அல்லாத இறைவான் ஈதாராய் பறையலோ ரொம்பவாய் எற்றைக்கும் ஏழேல் விரைவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றையலோ ரொம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவள்ளுவர் பெற்று இன்புரு ரொம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.